வாக்கு திருட்டில் ஈடுபட்ட பாஜகவுக்கு திமுக குறித்தோ அதன் கூட்டணி கட்சிகள் குறித்தோ பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது என்று பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கடுமையாக சாடியுள்ளார். கன்னியாகுமரியில் நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் இவ்வாறு கூறிய அவர், பாஜகவின் வாக்கு திருட்டை கண்டு நாடே சிரிக்கிறது என்று விமர்சித்துள்ளார். வாக்கு திருட்டு மூலம் ஆட்சியில் அமர்ந்துள்ள பாஜகவோ அதன் தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரனோ திமுக குறித்தும் அதன் கூட்டணி கட்சிகள் குறித்தும் பேச எந்த தகுதியும் கிடையாது என்றும் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் குறிப்பிட்டார். தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி திக்குமுக்காடி கொண்டிருக்கிறது என்றும் அவர் சாடியுள்ளார். நயினார் அண்ணனோ பிஜேபியோ இதை பற்றி பேசவே கூடாது. இன்றைக்கு நாடு சிரிக்கிறது. ஏன்னா ஓட்டு திருட்டின் மூலமாக ஒரு கட்சி ஆட்சியில் அமர்ந்து கொண்டு மற்றவர்களை குற்றம் சொல்வது என்று சொன்னால் இது வெட்கக்கேடு. இன்றைக்கு அதிமுகவும் அதோடு இருக்கக்கூடிய பாஜகவும் அவர்களை சார்ந்த கூட்டணியும் எப்படி தமிழ்நாட்டில் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறது. ஒன்றுன்னா கோட்டையை விட்டு வெளியே வந்துட்டு இருக்குது. எங்கே போய் முடியும்னு யாருக்குமே தெரியாது. அதே நேரத்தில் இந்திய அளவில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மோசடியை பாஜகவும் தேர்தல் கமிஷனும் அரங்கேற்றி இருப்பதை மக்கள் புரிந்து கொண்டு அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை இன்றைக்கு மிக தீவிரமாக மக்களிடத்தில் பரவி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவங்க தான் ஓட்டுக்காக எதையும் செய்யக்கூடிய பாஜக, அப்படிப்பட்ட பெருந்தலைவரை இன்றைக்கு அவர்கள் படம் பிடித்து காட்டுகிறார்கள். அது எந்த காமராஜ் தொண்டனுக்கும் இந்த நெஞ்சு பொறுக்குதில்லையே என்று சொல்லுகின்ற நிலைமையில் இன்னைக்கு காமராஜ் தொண்டர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.